சேலம் மாவட்டத்தில் யானை தந்தங்கள் விற்பனை செய்ய முயன்ற 8 பேர் கொண்ட கும்பல் கூண்டோடு போலீசில் சிக்கினர். வாட்ஸ்அப்பில் குழு அமைத்து யானை தந்தங்கள் விற்க முயன்ற கும்பலின் பின்னணி என்ன? சேலம் கருமந்துறை பகுதியில் உள்ள மர்ம நபர்கள் சிலர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் செய்து அதில் யானை தந்தங்கள் விற்பனைக்கு இருப்பதாக போட்டோ பதிவிட்டு டீல் பேசியுள்ளனர். அரிய வகை உயர் ரக தந்தங்கள் இருப்பதாகவும் அது பல கோடி ரூபாய்க்கு விலை போகும் என்றும் கூறியுள்ளனர். அதனை வாங்கி விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும் என்று விளம்பரம் செய்ய அந்த தகவல் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமாக பரவியது. அதை பார்த்து பலரும் எனக்கு வேண்டும், என்ன விலை என்று ரிப்ளை செய்து டீல் பேச முயன்றனர். அந்த தகவல் சேலம் மாவட்ட காவல்துறையினருக்கும் சென்றது. ரகசியமாக கிடைத்த தகவலை உறுதிப்படுத்த தனிப்படை போலீசார் உடனே சேலம் கருமந்துறை பகுதியில் ரெய்ட் நடத்தினர். மர்ம நபர்கள் உருவாக்கிய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்த போலீசார் யானை தந்தங்கள் வாங்க விருப்பம் இருப்பதாகவும் கையில் ரெடி கேஷ் இருப்பதாகவும் கூறி அவர்களுக்கு வலை வீசி உள்ளனர். கஸ்டமர் கிடைத்து விட்டார் என்று நினைத்து தந்தங்களை கைமாற்ற நினைத்த கும்பல் கூண்டோடு சிக்கியது. முரளி, சங்கர், பாலு, சக்திவேல், ஜெகநாதன் உட்பட 8 பேரை போலீசார் தட்டி தூக்கினர். அவர்களிடமிருந்து 2 யானை தந்தங்கள், ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் 7 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிடிபட்ட 8 பேரையும் வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கு யானை தந்தங்கள் கிடைத்தது எப்படி, வேறு யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு உள்ளது என்பது குறித்து பல கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யானை தந்தங்களை விற்க முயன்ற கும்பல் கூண்டோடு போலீசாரிடம் சிக்கியிருப்பது சேலம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.